இங்கே ரத்தினக்கல் இரண்டாக விளக்க இருக்கின்றது. பார்ப்போம். அது இரண்டாக பிளந்து ரத்தின கற்கள் சிதற இருக்கின்றது. பட்ட வல்லுநர் ஆனால் இரண்டாக பிளந்து அதிலிருந்து ரத்தினங்கள் சிதறுண்டு காணப்படுகின்றன. அங்கே ஒரு பட்டம் இரண்டு பட்டமாக மாறி இருக்கின்றது. அந்த பட்ட வல்லுநர் 14 பட்டங்களாக மாறி இருக்க வேண்டும். எண்ணி பார்க்கின்றோம். 14 பட்டங்கள் பறக்கின்றனவா? இன்னும் சில பட்டங்கள் அங்கே ரத்தினங்கள் பறக்க இருக்கின்றன. ஆனால் ஒன்று ஒன்றாக அந்த ரத்தின கற்கள் பட்டங்களாக பறக்கின்றன. அந்த பட்ட வல்லுநர் குறிப்பிட்டது போன்று அவருடைய இந்த நுட்பம் சிறப்பாக காண்பிக்கப்படுகின்றது. அங்கே 14 பட்டங்களும் ஒரு பட்டம் இன்னும் பறக்க இருக்கின்றது. பட்டங்கள் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். உண்மையில் அவர் குறிப்பிட்ட அந்த எண்ணிக்கை இன்னும் ஒரு பட்டம் பறக்க இருக்கிறது. சரியாகத்தான் இருக்கின்றது. பட்ட வல்லுநர் மிக சிறப்பாக அற்புதமாக இந்த பட்டத்தை வானத்திலே பறக்க விட்டிருக்கின்றார். பார்க்கின்ற எங்களுக்கு அழகாக தென்படுகின்றது. ஆனால் பட்டம் ஏற்றுகின்றவர் கடலுக்குள்ளே